ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் மாஸ்க் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குரிய வீடியோ தான். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கத்தாழை ஃபுல் எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், 2 கத்தாழை தான் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா தோல் சீவிக்கணும். சீவினதுக்கப்புறமா அந்த ஆலோவேரா ஜெல் மட்டும் இருக்குல்ல, அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த க்ரீன் கலர் அந்த தோல் எல்லாமே சீவிடுங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வீக்லி 1 டைம்ஸ் பண்ணுங்கள். ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஹேர் க்ரோத்துமே ஆகும். ஆலோவேரா ஜெல்லுக்கு நமக்கு ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வீக்லி 1 டைம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பமே பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு நிறையா ஃபன் வீடியோ, நிறையா வ்ளாக்ஸு, நெக்ஸ்ட்டு ஹேர் சம்மந்தமாக, பியூட்டி சம்மந்தமாக எல்லா வீடியோவும் வரும். ஸோ அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அந்த உள்ளே இருக்க ஜெல்லை நம்ம ஸ்பூன் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அதனால் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் தோல் இருக்கக்கூடாது. தோல் இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துகிட்டேன் ஃபுல்லாக. இப்போ ஸ்பூனை வச்சு எடுத்தேன். ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நான் இப்போ இதை கழுவ போகிறேன். வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணனாலும் எனக்கு அந்த ஜெல்லி எல்லாமே ஒன்று போல் தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த கட்டி கட்டியாக இருக்கலாம், அதை மட்டும் எடுத்து போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லைனா அந்த ஜெல்லையும் நீங்கள் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அந்த ஜெல்லையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நிறையா இருக்கும், நம்ம ஹேர் ஃபுல்லுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி. அதனால் அது ஃபுல்லுமே எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் ஊற்ற போகிறோம். மிக்சியில் ஊற்றினதுக்கப்புறம் 2 அரைஞ்சதுக்கப்புறமா ரொம்ப அது தண்ணியாக வந்துடும். நமக்கு இந்த கட்டி கட்டியாக எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் ஃபுல்லுமே நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தண்ணியாக வேணுங்க, ஜெல்லாக வேணுங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக நான் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அது நல்லா இருக்கு பாருங்கள். ஜெல்லு நம்ம கையில் பிடிக்கும் போதே அப்படியே ஒரு சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இது பண்ணிக்கோங்க. எனக்கு மறுபடியும் கொஞ்சம் கட்டி இருந்ததா, ஸோ அதை மட்டும் நான் அரைச்சி மறுபடியும் எடுத்து விட்டுக்கிறேன். பட் நீங்கள் அந்த கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம தலையில் தேய்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் லிக்யூடு டைப்பில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு மூடி என்ன ஆயில் ஊற்றினேன்னா கோகோனட் ஆயில் ஊற்றினேன். நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல் 1 கேப்சூல் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது 3ஐயுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் ஃபுல்லுமே தைக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். எங்கள் மேலேருந்து கீழே வரையும் ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டே வாங்க. ஸோ இது நீங்கள் வீக்லி 1 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இன்னும் ஹேருக்கு, ஃபேஸுக்கு நிறையா பியூட்டி டிப்ஸ் வரும், நிறையா ஃபன் வீடியோவும் வரும். ஸோ நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதில் நமக்கு மிச்சம் இருக்க ஆலோவேரா ஜெல்லை நம்ம ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இருந்தது ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஐஸ் க்யூப்பில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சு அது டெய்லி ஒன்றா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஃபேஸும் நல்லாயிருக்கும், நம்ம ஹேரும் நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹேர் இப்படி தான் சாஃப்டாக இருந்தது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you.